பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். பரோ உபகார அறக்கட்டளை 6வது ஆண்டாக தொடர்ந்து ஓட்டேரியில் உள்ள பிஞ்சாப்போல் என்னும் கோஷாலையில் சுமார் 2500 பசுக்களுக்கு தர்பூசணி, வெள்ளரிக்காய், கொத்துமல்லி, புல்தழைகள், சத்துமாவு உருண்டைகள் வழங்கப்பட்டன. அது மட்டுமன்றி விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டன. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் பால் கனகராஜ், யதார்த்த ஜோதிடர் செல்வி, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் வினோத் பி செல்வம், பரோ உபகாரா நிறுவன தலைவர் வசந்த்குமார் ஆகியவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள். மேலும் வசந்த்குமார் அவர்கள் பேசுகையில், வருடம் ஒரு தடவை வழங்குவதை மாதம் ஒரு தடவை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் என்றும், பொதுமக்கள் அனைவரும் இந்த கோசாலைக்கு வந்து தங்களால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆண்டுதோறும் எல்லா வருஷமும் இங்க பாதுகாக்கப்படுகிற பசுக்கள், ஆயிரக்கணக்கான பசுக்களை இந்த இயக்கம் இங்க வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டேரி பகுதியிலே இந்த பரோபகார இயக்கமானது, அறக்கட்டளையானது இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து வருஷந்தோறும் இந்த வெயில் காலத்துல, ரொம்ப கடுமையான வெயில் இருக்கிற நேரத்தில் நம்மளுக்கே தாங்க முடியுது, அந்த சமயத்துல பசுமாடுகளுக்கு வெள்ளரிக்காய், வாட்டர்மெலன், தர்பூசணி இது போன்ற அத்தியாவசிய உணவுகளை வழங்கி பூஜைகள், சிறப்பு பூஜைகள் செய்து பார்த்து கொண்டு வருகிறார்கள். மாநகராட்சி இருக்கா இல்லையானே தெரியாத அளவுக்கு தான் சென்னை மாநகராட்சியோட செயல்பாடு இருந்து கொண்டு வருகிறது. திருநாய்க்கள் மக்களை பல இடங்கள்ல குறிப்பா கடந்த சில நாட்களாக அதிகமான சம்பவங்கள், குழந்தைகள், பெண்கள் தனியா நடக்கும் பொழுது அவங்களை தாக்குவது, வண்டிகளை துரத்துவது என்பது அதிகப்படியாக நடந்து கொண்டு வருகிறது. இது நிச்சயமா கார்பரேஷன், சென்னை கார்பரேஷன், நெல்லை கார்பரேஷன் கூட பாத்தீங்கன்னா 2 பசுமாடு சண்டை போட்டு, மாடு சண்டை போட்டு ஒரு நபர் உயிர் தப்பிய சம்பவம் நம்ம எல்லாம் டிவியில பார்த்திருந்தோம். இல்லைன்னா அவருக்கு தலை துண்டா போயிருக்கும் பசுக்கடியில விழுந்து. இந்த சம்பவங்கள் உறுதியாக தடுக்கப்பட வேண்டும். மாடு வளர்ப்பவர்களாகட்டும், அவங்க எல்லாம் அதை பத்திரமா, மாடு வளர்ப்பு என்பதற்கான இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க ரோட்ல விடும்பொழுது விபத்துகள் நடைபெற போவது ஒன்றுதான். அதனால கட்டுப்படுத்துவதற்கு கார்பரேஷன் சரியான விதிமுறைகளை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனா அதுக்காக மாடு வைத்திருப்பவங்களை போயிட்டு 5000 10,000 காசை வாங்கி அவங்கள பிளாக்மெயில் பண்றதெல்லாம் இல்லாம ஒழுங்கான சட்டங்களை கொண்டு வர வேண்டும். இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, சட்டங்களை ஏற்றினால் அந்த சட்டங்கள் மூலமாக எப்படி லஞ்சம் வாங்குவது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் சில அரசு அதிகாரிகள் கூட, குறிப்பாக இந்த கவுன்சிலர் என்ன பண்றாங்க, மாடு வச்சிருக்கான், அப்ப அவனை குடி, அவன்கிட்ட மாசம் 2000 ரூபாய் பேசு, மாசம் 1000 ரூபாய் பேசு, அப்படிங்கிற சிஸ்டம்ல கொண்டு போயிடுறாங்க. சோ ஒரு சிஸ்டத்துக்குள்ள எடுத்துட்டு இந்த போன்ற விபத்துகள் நடைபெறுவதை உறுதியாக தடுக்க வேண்டும். அதை இந்த மாநகராட்சி உறுதி செய்ய வேண்டும். இது மக்களுக்கான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை சரியான முறையிலே கையாளாகாத இந்த அரசாங்கம் இதுக்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்சம் என்பது இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தோட நிர்வாக சீர்கேடு. குறிப்பாக இதுல இருக்கக்கூடியவர்கள் நிறைய இன்வால்வ்மெண்ட் இந்த கட்சியை சார்ந்த நபர்கள் இருக்க காரணத்தினால் இதை உடனடியாக மறைத்தாக வேண்டும் என்று, இன்னும் சொல்ல போனால் காலை நிறைய செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. உடுமலை பகுதியில் கூட 5 பேர் கள்ளச்சாராயம் குறித்து இறந்தது என்ற செய்தி வந்து கொண்டு இருக்கிற, உண்மையான தெரியவில்லை. அப்பதான் வரம்பு நானும் பார்த்துட்டு இருந்தேன். சோ இது ஒரு பகுதிக்கு உட்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. வட தமிழகத்துல மட்டும் தான் இந்த கள்ளச்சாராய கல்ச்சர் இருக்குன்னு பார்த்தா, திமுககாரங்க தமிழ்நாடு முழுக்க மேற்கு பகுதியில கூட இப்ப இந்த கள்ளச்சாராயம் என்பது அதிகமாக கொண்டு வருகிறது என்கின்ற ஒரு கவலைக்கிடமான செய்தி வந்து கொண்டு இருக்கிறது. பெருமனா ஒவ்வொரு நடக்கும் போதும் அங்க இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர், ஏசி, டிஎஸ்பியை மட்டும் தூக்கி டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன், விஆர்ல போட்டுட்டு 2 மாசம் கழிச்சு நல்ல போஸ்டிங் கொடுத்தேன் என்பதெல்லாம் இல்லாமல், உடனடியாக இந்த துறையின் அமைச்சராவது குறைந்தபட்சம் தார்மீக ரீதியில மனசாட்சியோடு இத்தனை பேர் கொலை பண்ணிட்டமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு பதவி அவரே விலக வேண்டும். ஆனால் அதை செய்ய போவது கிடையாது. சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பான முதலமைச்சர்,
அவரும் செய்ய போவது கிடையாது. ஆனால் மக்கள் கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்க உங்க பாக்கெட் நிரப்புவதற்காக கள்ளச்சாராயத்தை அதிகப்படுத்திக் கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் தினந்தோறும் தமிழக மக்களின் வாழ்வில் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இவங்க நீட்டை கையில் எடுத்ததே இந்த மது விலக்கு, இந்த மது பிரச்சனை, இந்த கள்ளச்சாராயம், இந்த ட்ரக்ஸ் இதை மறைப்பதற்காக தான் தற்போது நீட்டை கையில் எடுத்திருக்கிறார்கள். நீட்ல ஒரு சிறிய தவறு நடந்திருக்கு. தவறை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய அரசாங்கம் மத்திய பாஜக அரசாங்கம். தவறு என்பது நடக்காத இடம் கிடையாது. ஆனா தவறு நடந்தால் திருத்தி சரி செய்து தவறு செய்பவர்களை தண்டிப்பதுதான் முறை. உடனடியாக கமிஷன் போடுறாங்க. அது ஒரு ரிட்டையர்ட் ISRO சேர்மன், ஒரு IIT கான்பூர்ல படிச்ச ஒரு திறமையான நபரின் அடியிலே ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அவர்களிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டு அவர்கள் மீது சிவகுமார் மீதுனா இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. இது யாரெல்லாம் முறைகேடு செய்திருக்கிறார்களோ அதிகபட்ச தண்டனைலாம் பாத்தீங்கன்னா அதிக ஆண்டுகள் சிறை, கோடிக்கணக்கில் அவர்களுக்கு அபராதம் என்று விதிக்கப்பட்டு ரொம்ப கடுமையான ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு விதிக்கப்பட்டு வருகிறது. சோ தவறு நடந்தால் அதை திருத்தி சரி செய்து மாணவர்கள் நலன் மீது அக்கறை காட்டுவதுதான் உண்மையான அரசாங்கம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேர்தலில் முறைகேடு செய்து தேர்தலில் அவர்களை வழிமாறி செல்ல வைத்து நீ படிக்காத நான் நீட்டை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இத்தனை ஆண்டுகளாக பொய் சொல்லி வருவது முறை அல்ல. மாணவர்களோட கல்வியில இந்த அரசாங்கம் விளையாடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதை செய்து கொண்டு வருகிறார்கள். அதை தவிர்க்க வேண்டும். அரசாங்கத்தோடு ஒத்துழைத்து மாணவர்கள் நலனை தயவு செய்து கல்வியில படிப்புல அரசியல் செய்யாதீர்கள். உங்களுக்கு நாங்க அறிவுரை செய்ய மாதிரி வச்சுக்காதீங்க. நீங்க எத்தனை வருஷம் அரசியல் இருக்கீங்க. ஆனா இந்த மாதிரி மாணவர்களோட வாழ்க்கையில் விளையாடாதீர்கள் என்று இந்த திராவிட மாநில அரசை சார்ந்த அமைச்சர்கள் முதலமைச்சர் நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.